ஸ்தோத்திரம். என்னை ரட்சித்தீங்களே ஸ்தோத்திரம். எல்லாம் வாய் சொல்லுங்க. என் குடும்பத்தை ரட்சித்தீங்களே, என்ன ரட்சித்தீங்களே, என் கணவன், என் மனைவிய, என் பிள்ளைகளை எல்லாரும் ரட்சிக்கீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். நல்ல சபையை தந்தீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். நல்ல ஊழியரை தந்தீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதித்தீங்களே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு என் ஆண்டவர் தருகிற வார்த்தை என்னன்னா, செப்பனியா 3வது அதிகாரம் 14-15 உடைய பகுதியை தயவுசெய்து வாசிப்போம். செப்பனியா 3வது அதிகாரம் 13-14 உடைய பகுதி. கர்த்தர் உன் அமக்கிரிகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். ரட்சிக்கப்பட்ட நமக்கு ஆண்டவர் ஆக்கினியை அகற்றினார் என்று சொல்லுவது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா இந்த நாளில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆண்டவர் இந்த மனிதனுடைய பகுதியில் சொல்றாரு, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் உங்களை பார்த்து சொல்றாரு, இனி தீங்கை காணாதிருப்பாய். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இனி தீங்கை காணாதிருப்பாய். நல்ல சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுவோம். ஹல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுவோம். ஹல்லேலூயா. பிரதர், என்ன பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த கால்வெளியில் சொல்றாரு, ஒரு பொல்லாத பிசாசுடைய தொந்தரவு உங்களை தாக்கு. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, தீங்கை காணாதிருப்பாய். ஏசாயா 41வது அதிகாரம் 11-12 உடைய பகுதியை தயவு செய்து எடுத்துக்கிறோம். ஏசாயா 41:11-12. உண்மை எரிச்சலா இருக்கிற யாவரும் வெற்றி லட்சை அடைவார்கள். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. வாசிப்போமே தயவு செய்து. இதோ உண்மை எரிச்சலா இருக்கிற யாவரும் வெற்றி லட்சை அடைவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றும் இல்லாமல் போவார்கள். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருக்க என் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். தேடியும் காணாதிருக்க. பக்கத்தில் சொல்லுங்க, தேடியும் காணாதிருக்க. சத்தமா சொல்லுங்க. அந்த மைக்கில் சொன்னா சொல்லுங்க. பக்கத்தில் சொல்லுங்க, தேடியும் காணாதிருக்க. பக்கத்தில் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்ன பார்க்கணும்? தேடியும் காணாதிருக்க என் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்கிறவராய் இருக்கிறார். கையை உயர்த்தி நீ சந்திக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை தேடியும் காணாதிருக்க அந்த உதவி அதுக்கான கையை உயர்த்தி உங்களை கொடுக்கிறேன். உங்ககிட்ட என்ன கொடுக்குறேன்? இந்த கால்களே சொல்லுங்க, உங்ககிட்ட என்ன நான் கொடுக்குறேன்? உங்ககிட்ட என்ன அர்ப்பணம் செய்யறேன்? இந்த கால்களில் உங்ககிட்ட என் குடும்பத்தை கொடுக்குறேன், உங்ககிட்ட என் பிள்ளைய கொடுக்குறேன், உங்ககிட்ட ஆண்டவருடைய வாழ்க்கையை கொடுக்குறேன். என்னை தொடுங்க ஆண்டவரே. எல்லாம் சொல்லுங்க, என்னை தொடுங்க, என்னை தொடுங்க ஆண்டவரே, என்னை தொடுங்கப்பா, என்னை தொடுங்கப்பா. எல்லா மன உளைச்சல்கள் மாறட்டும்,
சபைக்குள் இருக்கிற எல்லா மன உளைச்சல்கள் மாறட்டும், எல்லா வியாதிகள் மாறட்டும், எல்லா பலவீனம் மாறட்டும். தேடியும் காணாதிருப்பாய் என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படி இந்த பிள்ளைகளை நீ ஆசீர்வதிப்பீராக. கைகளை தட்டி நல்ல உற்சாகத்தோடு, நல்ல பலத்தோடு, நல்ல பலத்தோடு ஆண்டவருடைய சர்வ வல்லமை இப்போ அவங்க மேல இறங்கி நல்ல கையை தட்டி, நல்ல உற்சாகத்தோடு கையை தட்டி, நல்ல பலத்தோடு கையை தட்டி, இப்போ உன்னை எதிர்க்கிற அந்த ஆவி இயேசுவின் ரத்தத்தால் அழியுது. கையை தட்டி, இப்போ உன்னை எதிர்க்கிற பிசாசு உன்னை ஓடி போன கையை தட்டி, உன்னை எதிர்த்த கடவுளுடைய ஆவி அழிந்து கையை தட்டி, உன்னை எதிர்த்த பொல்லாத ஆவி இயேசுவின் ரத்தத்தால் முறியடிக்கப்படுது. கைகளை தட்டி, நீ பேரும் காணாதிருக்கிற என் ஆண்டவருடைய சர்வ வல்லமை இருக்கிறது. நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஏமா என்ன பாருமா, என்ன பாருமா, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலையில் சொல்றாரு, உங்களுடைய குடும்பத்திலையும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சத்துரு பண்ண தாக்குறோம். ஆனால் கர்த்தருடைய ஆவியான சொல்றாரு, இந்த ஆலயத்துக்குள்ள நீங்க வந்திருக்கனால அந்த தாக்குறதை தேடியும் காணாதிருக்க ஆண்டவர் உன்னை பலப்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியான சொல்றாரு, 3 வருஷம்தான் ஒரு கண்ணீரினுடைய பாதையை அடிக்கடி வாழ்க்கையில் அனுபவித்து கொண்டிருக்கீங்க. என் ஆண்டவர் சொல்ற சஞ்சலமும் தவிப்பும் உன்னை விட்டு நீங்கிற நேரம் வந்தது என்று கர்த்தருடைய ஆவியானவர் காலையில் சொல்ற. கையை தட்டி, நல்ல பலத்தோடு கையை தட்டி, நல்ல உற்சாகமா கையை தட்டி, ஆண்டவருடைய கிருபை உங்க மேல வைக்கப்படுவதா கையை தட்டி, ஆண்டவருடைய தயவு உங்க மேல வைக்கப்படுவதா கையை தட்டி, பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை எல்லாம் செயல்படுத்த என் ஆண்டவர் தயவு பார்த்து கையை தட்டி. ஆமாம், அழகையா என்ன பார்க்கணும். இந்த வருஷத்துடைய பகுதியில ஏசப்பா சொன்னாரு, உண்மை கொண்டு அவர் பெரிய காரியம் செய்ய அவர் விரும்புகிறார். உங்களுடைய குடும்பத்துடைய பகுதியில சத்துருடைய சாபமான தாக்குதலுடைய பகுதி வருகிறது. ஆனால் கர்த்தரோ உண்மை இரக்கம் பாராட்டி இந்த வருஷத்துல அந்த சாபத்திலிருந்து உங்கள் குடும்பத்தை அவர் தூக்கி எடுத்து அவர் உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன் என்று நான் சொன்னார்கள். அவங்க நிலையா மத்தேயு புத்தகம் 26வது அதிகாரம் 39வது வசனம் பாருங்க. மத்தேயு 26:39 சீக்கிரமா பாருங்க. மத்தேயு 26:39. சற்று அப்புறம் போய்
முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானா நீங்கபடி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின் படி அல்ல, உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவுள். என்ன கவனிக்கணும், இந்த பாத்திரத்துடைய பகுதி வேதனைக்குரிய பாத்திரம். ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கையுடைய பகுதியில அது ஜெபமே தஞ்சமா இருந்த இயேசு அப்பாவுடைய வாழ்க்கையில சாத்தான் சோதனையை கொண்டு வந்தான். சாத்தான் சிந்தனை மண்டலத்துடைய பகுதியை தாக்குதல் செய்தான். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, சற்று அப்புறம் போய் அங்கு சொல்லப்பட்டிருக்கு என்ன பண்ணா, இந்த பாத்திரம், இந்த உபத்திரவம் என்னால தாங்க முடியல, நீ அந்த உபத்திரவத்திலிருந்து என்னை விடுவிக்க முடியுமானா நீங்க விடுவிச்சிருங்க, நீங்க விடுவிச்சிருங்க. ஆனா ஒண்ணு கடைசியில ஒண்ணு சொன்னாரு, என்னை விடுவிச்சிருங்கன்னு நான் கேட்கிறேன். உங்க சித்தம் எதுவோ, உங்க விருப்பம் எதுவோ அது என் வாழ்க்கையில் நடக்கணும். அது என் வாழ்க்கையில ஏன் என் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு மத்திய 20:28 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மனுஷகுமாரன் ஊழியத்தை கொல்லும்படி வராமல் ஊழியம் செய்யும்படியா அநேகரை நீக்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார் என்று அவர் அறிந்திருந்ததுனால, ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் என்று சொன்னார். ஒருவேளை இந்த பிரேயருக்கு வந்து இந்த 8 மாதத்துல வந்து, ஐயா நான் வேதனையோட தான் வர்றேன், இந்த வேதனையுடைய பகுதியை என்னால தாங்க முடியல, இந்த உபத்திரவத்துடைய பகுதி என்னால தாங்க முடியல, அந்த இந்த உபத்திரவம் என்னை விட்டு நீங்க குடும்பம்னா நீங்கட்டும் என்று ஒருவேளை நீ கேட்கிற ஆளார்களா, நான் தேவ மனிதனா சொல்கிறேன், நல்ல வார்த்தையை சொல்கிறேன், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க குடும்பம்னா நீங்கட்டும் என்று ஆண்டவர் சொன்னார். உபத்திரவப்பட்டது நல்லது, இப்போது பிரமாணத்தை கற்றுக்கொள்வேன். உபத்திரப்பட்டது நல்லது, இப்போது பிரமாணத்தை நான் என்ன பண்ணேன், கற்றுக்கொண்டேன். நீங்கள் நடந்து வருகிற பாதை அவருக்கு நன்றாக தெரியும். பாருங்க, இந்த கடலுடைய பகுதியை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கடல் உலகத்திலேயே பெரிய ஸ்தலமாக இருக்கு. பெரிய ஸ்தலமானது பெரியதா வியாபித்து இருக்கு. இந்த வியாபித்து இருக்கிற கடலுடைய பகுதியில பல உயிரினங்கள் வாழுது. ஆனா அந்த உயிரினங்கள் வாழுகிற ஒவ்வொரு நிமிஷத்துலையும் நான் சொல்லட்டுமா, ஒரு உயிரினத்துடைய பகுதி நடுக்கடலில் இருக்குமானா அந்த நடுக்கடலுடைய பகுதியில அது உயிரோட இருந்தா மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும்னா நடுக்கடல்ல இருக்க முடியும். அப்படி நடுக்கடலுடைய பகுதியில அது சுகவீனம் ஆயிடுச்சு அல்லது அடிபட்டுருச்சு அல்லது அதுக்கு மரணம் சம்பவித்து விட்டது என்றால் என்ன பார்க்கணும், அந்த நடு கடலில் இருந்து என்ன பண்ணணும்னா அந்த சமுத்திரத்தினுடைய பகுதியிலிருந்து அந்த மீன் ஓரம் கட்டப்படும். அது எவ்வளவு பெரிதா இருந்தாலும் பரவாயில்ல, அதை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அந்த ஓரத்துடைய பகுதியில் வந்து கரை வந்து ஒதுங்கிடும். என்ன பார்க்கணும், நாம் உபத்திரப்பட்டது நல்லது, உம்முடைய பிரமாணத்தை கற்றுக்கொண்டு அப்படி நினைக்கிறியா. நான் பக்கத்தில் சொல்லுங்க, நான் உயிர் வாழ்ற நாளா, சத்தமா சொல்ல, நான் உயிர் வாழ்ற நாளா, நான் இயேசுவுக்காக வாழணும். சொல்லுங்க, வாழ்க்கை நான் உயிர் வாழ்ற நாளெல்லாம் சொல்லுங்க, இயேசுவுக்காக நான் வாழணும். சத்தமா சொல்லுங்க, நான் உயிர் வாழ்ற நாளெல்லாம் நான் இயேசுவுக்காக வாழணும். உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் உயிர்